வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. கைஸ், இந்த வீட்டில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதை பற்றி அந்த வீட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா எப்படி வரணுன்றத லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இதில் போட்டிருக்கோம். வாங்க நம்ம வீடியோ கிளப்பலாம். புதுசாக பார்க்கணும் மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். டிடிஎஃப் ஊர் ஏன் தெரியாதா ப்ரோ? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டோங்க. இப்போ எங்களோட பாஸ் எப்படி தெரியுமா கைஸ் இருக்கு? என்னங்கண்ணா வாங்கினா போங்கண்ணா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா வழி கேட்டு வந்திருப்போம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. வாங்கினா நம்ம டிடிஎஃப் அண்ணா வீட்டுக்கு போகலாம். இன்னும் காரமடை எப்படிங்க போகணும்? காரமடை ரைட் எடுத்துக்கு கடைசி டேட்டில் போய் லெஃப்ட் எடுத்து ரைட். நல்லா இருக்கியா ஊர் பூரா? ஊரில் ஏதாவது ஊர் இருக்குது சும்மா நம்ம ஊர் இருக்குது. பாலக்காடு 48 கிலோமீட்டர் தானே அக்கா எங்கிட்ட தெரியுங்க. மேட்டுப்பாளையம் ரோடு எப்படி ப்ரோ? மேட்டுப்பாளையம் ரோடா? இங்கே போய் கேளுங்கண்ணா, இந்த லெஃப்ட் தான். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ், நம்ம மேட்டுப்பாளையம் சொல்லிட்டு இந்த பாலத்து மேலேயே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுருக்கோங்க. கிடச்சிட்டு டிடிஎஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா வீடு இன்னும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். வெள்ளையங்காட்டிலேருந்து முன்னாடியே 3 கிலோமீட்டர் தான். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேருந்து அந்த பார்த்தீங்கன்னா ஆர்ச் இருக்குங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வில்லேஜ் தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா மதியானம் போல் பார்த்தீங்கன்னாக்கா பேசியிருந்தோம். இந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வழி வந்து லைவில் கேட்டிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டாங்க. நாங்கள் இப்படி நேராக போயிட்டோம் வழி தெரியாமல். இப்போ போகும்போது இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பாலம் ஏற்காடு ரைட் கல் கட்டாச்சு ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூரே போகும் ரோடு. இல்லை, இப்போ உங்களை பார்க்க போகணும். அதுக்கு வழி பாய் போட்டு இப்போ நேராக போங்க. வெள்ளிங்காடு ஜங்ஷன் வரும். வெள்ளிங்காடு ஜங்ஷன் வந்து அங்கே ஸ்கூல் கட்டு ரெண்டு கட்டு பிரியும். அந்த பிரியிற இடத்துக்கு வந்து கீழே போய் இறக்கலாட்டு போகும். ஸ்கூல் ஒன்று வரும். அங்கே போய் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே இருந்தீங்கன்னா சுடுகாடு ஒன்று வரும். மேலே ஏறி போனீங்கன்னா அங்கே ஒரு சொசைட்டி வரும். பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. இந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாப். அவங்க வீட்டுக்குலாம் போவீங்களா? நான் இங்கே போட்டோவெல்லாம் எடுத்து ஜம்மனாங்க. அவங்க டிடிஎஃப்லாம் பார்த்துருக்கீங்களா? இங்கே அவங்க அம்மா பார்த்துருக்கீங்களா? நான் இங்கே பெட்ரோல் பங்க் நாங்கள் இடம் விளையாடி கை ஃபோட்டோலாம் எடுத்துருக்கிறேன். அப்படி நான் ஒரு பார்க்க திண்டுக்கல்லேருந்து வரோம். திண்டுக்கல் வத்தலகுண்டுலேருந்து வரோம். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா? நாங்கள் யூடியூப் சேனல் சொல்லுவோம். யூடியூப் சேனல் அதனாலயா? அவங்க அம்மா நம்பர் கூட இருந்தது, எங்கே மிஸ் ஆகி போச்சுன்னு கேட்டேன். சரி, ஓகே. நம்ம இப்போ இப்படி நேரம் போய் எவ்வளோ தூரம்? ஒரு 4-5 கிலோமீட்டர் போங்க. போய் வெள்ளிங்காடு வரும். வெள்ளிங்காடு கீழே முட்கால ஒரு தடம் போகும். கீழே அங்க ஒரு கோயில் பக்கத்துல இருக்கு. இந்த கோயில் இருக்கு. இப்படி ஒரு தடம் போகும். இப்படி ஒரு கீழே இறக்கலாட்ட ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட், இந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாண்ட், இங்க ஒரு சொசைட்டி, பால் சொசைட்டி இருக்கு. டவுட்டா இருந்தாங்கன்னா அங்க நின்று கேட்டீங்கன்னா அந்த ஊர்க்காரர் தான் அந்த டிடிஎஃப் அந்த ஊர்ல தான் பிறந்தா வளர்ந்தா. சரி சரி. டிடிஎஃப் வீட்டில் இருக்கிறான். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எங்கிட்ட தள்ளி விட்டாரு நீ. இதே பஸ் ஸ்டாப்பா? அப்புறம் எப்படி ப்ரோ போகணும்? இந்த வழியிலே ரைட் சைடு ஒரு தார் ரோடு கட்டாகும். அது லைட்டை தாண்டோன்னு லெஃப்ட்ல ஒரு மண் ரோடு போகும். ஓகே ப்ரோ. அந்த நேரம் மண் ரோட்லேயே போனீங்கன்னா நேரம் அவங்க வீடு தான். கடைசியாக அவங்க வீடு தான். நேரம் மண் ரோட்லேயே போகணுமா? கடைசியாக போகணுமா? டிடிஎஃப் மணி ரைட்டில் போட்டாங்க. கண்டிப்பாக இருக்கு. கட்டி போட்டுருப்பாங்க. நீங்கள் கட்டி ஆக்கிறாங்களா? டிடிஎஃப் இங்கே இருக்காம கேட்குறா இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க அந்த லொக்கேஷனில். நம்ம போகிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ப்ரோ வந்துட்டான்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வீடு நான் கூட்டிட்டு போகிறேன். ஓகே, ரொம்ப நன்றி. எந்த பிரச்சனை இல்லை. ஓகே. இது வீட்டுக்கு போக இன்னும் ஏகப்பட வழி இருக்குது சரிங்களா? ரொம்ப அருமையாக இருக்குது. இது குறுகிய போதை. இது வேற ரூட் இருக்கு. பாதை தூரமே வாழ்ந்தாலும் போகும் பாதை தூரமே வாழுந்தால் போகும் பாதை தூரமே வாழுந்தாலும் ரொம்ப தூரமே நாங்கள் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்வோம். இல்லை
ஸ்ட்ரைட்டா போ. அந்த ரூட்ல வந்தாலும் இப்படி வந்து இப்படி கட்டாயி தான் போகணும். சரியா? ஓகே ஓகே. 2 மணி ரோடு. அது வெள்ளியங்காடு. அது வெள்ளியங்காடு, இது முத்துக்கல். நீங்க இதுல கட் பண்ணு. இதில் வேணாம். ஆமா. ஓகேண்ணே. நல்ல வேலைண்ணே. கட் பண்ணு. காய்ஸ் இங்கே பாருங்க, நம்ம இருட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா போய்க்கு இருக்கோம். ஆனால் டிடிஎஃபோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டாங்க. எலிஃபென்ட், யானை யானைலாம் இருக்கு. ஆமாம் காய்ஸ், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா யானைலாம் போதாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வர வேணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வருமா? யானை வருமா? என்னண்ணே சொல்ற? எலிஃபென்ட் வருச்சு. இப்போ என்ன யானை இருக்கு. இப்போ என்ன செய்யுது? நம்ம போகலாம், நோ ப்ராப்ளம். விரட்டிடுச்சுன்னா நம்மளும் ஒன்றும் பண்ணாது. நான் போயிட்டே இருக்கலாம். ஆனால் நின்னா கூட நான் போயிட்டே இருக்கலாம். என்னண்ணே சொல்றீங்க? காய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா யானை வேற வருமாங்க. அது வேற ஒரு பயமா இருக்கு. என்ன செய்ய? எந்த வீடுங்க? வீடுங்க. இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருங்க. ஸ்ட்ரைட்டாக போவோம். யானை வரும்னு வேற சொல்றீங்க. நான் இருக்குமல்ல. இது நேரம் அது அந்த வீடா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்ன போகணுமா? யானை இருக்குன்றீங்க, நாய் இருக்குன்றீங்க, பயமுள்ள முத்துறீங்களே. அது பாட்டு விரட்டிடுச்சுன்னா என்ன பண்ணாது? நாம் இருக்குமல்ல. நீங்க இருக்கீங்க, நாங்க இருக்கணும். என்ன காய்ஸ் டிடிஎஃப் வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதானே ப்ரோ? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்துச்சு. இதானே? இல்லை இது இல்லையா? போங்க. நாய் வருது. இல்லை, அடுத்த கட்டு. சாரி, நான் கொஞ்சம் மாற்றி வந்துட்டோமா? திருப்பி இன்னும் முந்துக்கு வா. ஈ கட்டு இல்லையா? ஃபர்ஸ்ட் கட்டு இது இல்ல. அது இல்ல. அது கக்கோட. ரெண்டு கட்டு வாங்கியா? 1 2 ஜி திருப்பி. காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் போலங்க. ஜி முதல் கட்டு, அதுக்கடுத்து 2வது கட்டு. ஈ கட்டில் தான் விடுமா? இல்ல. 1 விட்டுல. 1 2 விட்டுல. ட்ரான்ஸ்ஃபர் ஜி அந்த ட்ரான்ஸ்ஃபர். ஓகே தேங்க்ஸ் ஐயா. ஓகே டன். ஜி அந்த ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. ரொம்ப நாள் வந்தீங்க, ரொம்ப நாளா. 3 கட்டு பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டாங்க தெரியாம. நான் 3 கட்டு தாண்டிட்டேன். சரி. இல்லை முதல் கட்டு, அதுக்கடுத்து அடுத்த கட்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஃபர்ஸ்ட் கட்டு. ஆமாம். இது இல்லை. இங்கே வாட்டர் டிடபிள்யூடி கோடு. இதா இதா ஃபர்ஸ்ட் கட்டு ட்ரான்ஸ்ஃபர் கோடு. இந்த கட்டா? இதுதான் கரெக்ட். இதுதான். அது ட்ரான்ஸ்ஃபர் தாண்டி இதுதான். இது அந்த தான் ப்ரோ. இந்த கட்டா அந்த இருக்குடா. இதான்டா இது இது ஜி இது இல்லை. நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் கட்டு இன்னும் போங்க. ஸ்டேடியம் போங்க. அது என்னது? டிடிஎஃபோட வாட்டர் தமிழ்நாடு குடிநீர் வாரிகள் வாரியம். சொந்த தண்ணி வாட்டர் கம்பெனி. வெள்ளூர் டேம்லேருந்து தண்ணி எடுத்தாங்கல்ல. ஆமாம். செகண்ட் பிளான்ட். அந்த பிளான்ட் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். பிளான்ட் போகிறதுல நாங்கள் போயிட்டுருக்கோம். பிளான்ட் போகலாம், அலோடு இருக்கு. ஆனால் இந்த வழியா? கரெக்ட். ட்ரான்ஸ்ஃபர் இது இந்த வழி. இந்த வழி தானா? கட்டலாம்னா? கரெக்ட். கேட்டுக்கலாமா? சிறப்பு இது கேட்டுக்கலாம் எடுங்க. காலேஜ் நோ ப்ராப்ளம். இல்லை ஆட்டோ வருதுல்ல, கேட்டுக்கோ. ஆட்டோ வாட்டர் இருக்கு. டிடிஎஃப் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லொகேஷன் வாட்டர் போர்டு பேக் சைடு. சரியா? போதுடா, அங்கே பாரு. வாட்டர் போர்டு பேக் சைடு. அது கண்டு தெரியாம போய்க்கிறீங்க. நேரா பிடிச்சிடலாம்டா. புடிச்சலாம். லைட் போட்டு போ. புடிச்சலாம். லைட் போடு. லைட் லைட் பண்ணாத. அந்த ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு. புடிச்சிடலாம். லைட் மட்டும் ஆஃப் பண்ணாத. லைட் ஆஃப் பண்ணு. வீடியோ எடுத்துட்டு வரேன். ஹேய், இது அமைதியா. அவன் இது ஓடிச்சு. சார் சிறப்பு. யானை வரும் நீங்க இப்ப இருக்குமா? யானை இருக்குச்சு. இப்ப இருக்கா? வருமா? லைவ்ல போவோம்னா நம்ம போனோம்ல தார் ரோட்ல. ஆமா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தோம். அங்கிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்காரங்க போற இங்கே தான் இருக்காங்க. சரியா? இது போக கூடாது. ஃபாரஸ்ட்னால இது தோட்டம். ஃபாரஸ்ட்காரங்க போற அங்கே தான் இருக்காங்க. அங்கே லைட் இருக்காது. என்ன மலை? அது வெள்ளங்கிரி மலை. வெள்ளங்கிரி மலை. அது தோகை மலை, அரங்கனார் கோவில். இங்கே மாதிரி ரூபா நீ மாதிரி தெரியாம மாதிரி சொல்லிடா. இல்லை அதே நினைச்சேன். அரங்கனார் கோவில். சரிங்களா? இன்னும் போகணுமா? இன்னும் போகணும். வீடு என்ன தோட்டம்? அங்கே லைட் இருக்கு. அவங்க அப்பா நீங்க கேட்டீங்கல்ல, அவங்க அப்பா ஸ்டோரி சொல்லுங்க. வீடியோ ஜி அவங்க அப்பா போலீஸ். சரிங்கண்ணே. சரிங்களா? ஊட்டியில் இருந்தார். கண்ட்ரோல் ரூம். ஓகேங்களா? கண்ட்ரோல். நம்மளுக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணிருக்காரு. உங்களை மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஜி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜி. ஏங்க ஜி நீங்கள் அவங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரிங்களா? போலீஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு. எதோ போங்க. கொஞ்சம் கரணம் கூட தான் இருக்கு. ஆமாம்.
அந்த லைட் இல்லை, அதான் நம்ம வீடு. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஆட்டோக்காரங்கலேருந்து சும்மா நடந்து போகிற பசங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க. இந்த லோக்கல் தான், நான் இந்த ஊர் தான். அன்ட்டு நினைக்கிறேன் இங்கே ஒரு வீடு இருக்குது தானே வாசல். நான் அவரோட ரொம்ப க்ளோஸ் தான். சரிங்களா? இந்த வீடா வேறு வீடா? போயிட்டே இருங்க. அங்கே ஒரு வண்டி வருது. வீட்டில் அந்த வீடு சரிங்களா? இந்த வீட்டில் போங்க. இந்த வீடு இல்லை, இது இல்லையா? இந்த ரூட்டில் நீங்கள் தாங்க இன்னும் நேராக போகணுமா? ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இதுக்கப்புறம் பாதை இப்படி இருக்கு. எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இல்லை அதுக்கு பாதை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போங்க. அதுக்கு ஒரு பாதை இல்லைங்க. இல்லைண்ணே, எந்த வீடு? இந்த வீடு அந்த வீடா? ஜி ஸ்ட்ரெயிட்டாக போங்க ஜி. நேராக போனால் பாதை இல்லை. பாதை இல்லை. சரி இப்படி திருப்புங்க. எப்படி? ரைட்டில் போங்க. ஒரே இல்லை, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் கேட்டு போங்க. போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு தெரியும். ஏய் ஆமாண்டா, இதாண்டா டிடிஎஃப் வீடு இதாண்டா. எப்படி சொல்கிறேன்? இல்லைடா, இது இல்லைடா. இல்லை ஜி, ஏன் அடிச்சு விட்றியா? இது இல்லை, அதில் தான் போகணும். மாடு அதில் தான் போகணும். வாங்க. பாதை இல்லை, அதில் பாதை இருக்கு ஜி. சரியா? இறங்க வாங்க ஜி, பாதை இருக்கு. ரைட்டு. மாடு கட்டி போட்டுருவாங்க வெளியே. இதே நோணுது. இதுதான் போகணும். வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் கொஞ்சம் அங்கே தான் போகணும். இந்த தென்னை மரத்தில் 5 தென்னை மரம். அண்ணா அந்த பக்கம் வழி இல்லைண்ணே, நான் பார்த்துட்டேன். திருப்பு. சரி ஏறுங்க, போவோம். இப்படி போவோம், போயிட்டு வருவோம். வழி இருக்குல்ல? வழி இல்லை, ஏறுங்க. இருக்குச்சு. ஏங்க சரி வாங்க போங்க போவோம் வாங்க. கேட்டு நம்மளுக்கு இந்த குரூப் பற்றிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. தங்கமாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹலோ, நிறைய கிளம்பிட்டேன். இப்போதான் கூப்பிட்றேம்மா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா போய்க்கு இருக்கோம். வேலை மூவ்மெண்ட்டாக இருக்குது. கடைசியில் ஏமாந்து போயிடும் நினச்சோங்க. நல்ல வேலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அங்கங்கே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அங்கே பழக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போனாங்க. நம்ம வாங்க போகிறோம், கூப்பிட்டு போகிறோம். இன்னும் பெட்ரோல் வேறு போட்டுருக்காங்க. அவங்க வந்து சொன்னேன் அவங்க வேணாம் ப்ரோ, நாங்கள் ப்ரோ போட்டு அப்படி எனக்கு காமிக்கிற சொல்லி என்ன சொல்கிறது தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நர்வஸாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. ஒரு பக்கம் யாரா வருன்றாங்க, ஒரு பக்கம் பாம்பு வருன்றாங்க, நாய் வேறு இருக்குன்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து டைமிங் எப்படி ஏன்டா ரொம்ப இதில் விவ பண்ண வேறு தூக்க வச்சு ஒருத்தர் வந்தாருங்க. அவர் கிணத்துக்குள்ள வேறு வந்தாரு கூட. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. போய் புறாண்டா வேடிக்கை பார்த்துருக்கேன். எனக்கு ராத்திரி வந்து இதே ஃபஸ்ட் இடமா இருக்கு. இது முன்னாடி டிடிவி பார்க்கல, நான் அழுதுருவேன். லாஸ்ட்டில் ரைட் வரும். ரைட் வந்து ஒரு லெஃப்ட்டு. அது அதுலேயே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மாட்டுக்கோட்டை இருக்கு. வாங்க ப்ரோ, என்ன ப்ரோ பிரச்சனை ப்ரோ? கத்தி இவங்க எல்லாம் அவங்க வீட்டில் பார்த்தாங்க. பெட்ரோல் கூட போட்டுறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. பெட்ரோலுக்கு இல்லை ப்ரோ, நல்லா வீட்டில் சொல்ல கூட கிடையாது. இவனை பார்க்க போகிறேன். இல்லை நீங்கள் கூட ஒரு ஆள் கூட எங்க பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்சி வீட்டு போகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ இருக்கு டிடிஎஃப்க்கு. நல்ல பையனை போடுவப்பா. ரைட்டா, இவனை கூட்டு வந்துருக்கோம். போய் கூட்டு வந்த போகிறா ஜெய் ரொனால்டோவா? கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம பைக்கை மட்டும் நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் மேடம். இந்த ப்ரோ இந்த ஹெல்மெட்டை மட்டும் வச்சுருங்க ப்ரோ. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. என்ன ப்ரோ?
ரூபா அந்தடா இந்த வீடியோடா நைட் நேரத்தில் ரூபா ப்ரோ இதான் வீடு டிடிஎஃப் ப்ரோ வீடு சின்னதாக இருக்குது ப்ரோ நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ பேசலாமா நினைக்கிறீங்களா சார் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம பார்க்காம போயிடுவோம்னு நினச்சேங்க அக்கா டிடிஎஃப் அம்மாவை பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டுக்கு இருக்கோம் நான் தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன்டா மணி 9 மணி ஆச்சுடா சரி ஓகே வேணா வா வாங்கண்ணா போயிடலாம் வேணாண்டா ஆ ஆமாம் காய்ச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ பற்றின வீடு இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் எல்லாம் பாட்டி வச்சிருப்பாரு உனையவா பிளாக்காக தெரியுது பரவாயில்லையா வீடியோ எடுத்துட்டு தானே இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க கூட பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு இதுதாங்க பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது என்ன ரூபா பயங்கரமாக இருக்குது காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சுங்க நம்ம ஆனால் 8:45 இங்கே வந்துட்டோம் ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களை கூப்பிட முடியல இந்த மூமெண்ட்டை நீ என்ன நினைக்கிறேன் கடவுளே அஜித்துன்ற மாதிரி கடவுளே டிடிஎஃப் அந்த மாதிரி தான் இருக்குல்ல வேணாண்டா தூங்கி இருப்பாங்கடா வேணா டிஸ்டர்ப் பண்ண வேணாண்டா சரி ஓகே வாப்பலாம் அடுத்தடா பார்த்துக்கலாம் என்னடா பேச போற எப்படா கூப்பிடுவேன் சரி கூப்பிடு அப்ப நாய் இருக்கு நீ அப்படியே கூப்பிடு டேய் பக்கத்தில் போய் கூப்பிடா எங்க இடத்துல நாயாக வந்துட போகிறான் என்னடா பண்ற பக்கத்தில் போடா அங்கே போய் கூப்பிடுறா அவங்க இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் இருந்துச்சு கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ப்ரோ அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு வந்துருப்பாங்க உன் பைக்லாம் ஓட்ட தெரியும்னு நினைக்கிறேங்க மொதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயினாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி செட்டிங்லாம் போட்டாங்க போல சரி ஓகே வா போகலாம் ஆமாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குன்னா மணி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆகி போச்சு நம்ம வீட்டுக்கு வேறு போகணும் என்னடா லேட் ஆகி போச்சுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நேராக காரமடையிலேருந்து நேராக வெள்ளையங்காடுலேருந்து நேராக இப்போ பார்த்தீங்கன்னா வீடை பார்த்து முடிச்சிட்டோம் அவர் வந்து வீட்டில் இல்லைங்க அவர் வந்து வெளியே போயிருக்கார் போல் அவங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2-3 பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடுவோம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி ஆச்சுங்க நம்ம பார்த்தீங்கன்னா 3:30 கிளம்பி வந்தோம்டா 3:30 கிளம்பி வந்து இவ்வளோ நேரம் ஆகி போச்சுங்க சரி ஓகே நம்ம டிடி ப்ரோ வீட்டை பார்த்தீங்கன்னா பார்த்து ரொம்ப சந்தோஷமாகி போச்சு அவ்வளோ இங்கே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் நம்ம ஊருக்கு போகணும் அவ்வளோ போகிறப்ப சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் மறக்காம பாபுல சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்